நண்பர்களே, அவுட்டரில் பெயிண்டிங் பண்ணுற ஒர்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிரமமான ஒன்று. அதாவது பார்த்தீங்கன்னா தொங்கல் கழுத்தில் இறங்கி பெயிண்டிங் பண்ணுறது மிக ரிஸ்க்கான வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அது ஈஸியாகவும் தைரியமாகவும் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம், பயங்கரமாக இறங்கி வேலை செய்வோம். ஆனால் என்ன தான் நம்ம பயங்கரமாக வேலை செஞ்சாலும், என்ன தான் திறமையாக இருந்தாலும், என்ன தான் ஒரு தைரியமாக இருந்தாலும், சில நேரங்களில் அந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? நடுக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போதுல இந்த தொங்கல் கயிறுல இறங்கி பெயிண்டிங் பண்ணும் போதுல இந்த தொங்கல் கயிறு பார்த்தீங்கன்னா பல விதம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொங்கல் கயிறு பார்த்தீங்கன்னா ஒரு பலகையில் நல்லா டைட்டாக கயிறை கட்டிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் கட்டில் உட்கார மாதிரி அழகாக உட்காந்து அடிச்சுக்கிட்டு, அதாவது அந்த இடத்த விட்டு ஏந்திரிக்கும் தேவையில்ல, எங்கேயும் போகவும் தேவையில்ல, அழகாக உட்காந்துட்டு காலை கீழே தொங்க விட்டுக்கிட்டு செவத்தில் காலை வச்சு நகர்ந்து நகர்ந்து போயிட்டு அழகாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஈஸியான மெத்தடு, செமையான மெத்தடு, பயப்பட தேவையே இல்லை. ஆனால் இன்னும் ஒரு இந்த தொங்கல் சாரம் வந்து நான் சில வீடியோலாம் பார்க்குறேன், சில பில்டிங்லாம் வேலை செய்யறத பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே அல்லு இல்லை. ஏன்னா அவுட்டரில் இறங்குறவன் வந்து பயந்துக்கிட்டு ரிஸ்க் எடுத்து வேலை செய்கிறவன் வந்து கயிற்றுல இந்த மாதிரி கொம்பில் இறங்கி இறங்கி தாவி தாவி பெயிண்டிங் பண்ணுறது அது எவ்வளோ சேஃப்டியாக இருக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. என்ன கேட்டால் அங்கே எவ்வளோ கஷ்டம் அது, சொல்ல வார்த்தையே இல்லை. எப்படிங்க அது ஒரு மரத்தில் ஏறுற மாதிரி தாவி 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 நகர்ந்து நகர்ந்து அந்த கொம்பில் மேலே கீழே ஏறி மேலே ஏற தேவை, கீழே இறங்கி 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 அடிச்சுட்டு வரணும் ஒவ்வொரு முறையும். அதில் அந்த கயிற்றுல இறங்குறது வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு இறங்குறதுலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. வெயிட் ஆகிறவங்களாம் கண்டிப்பாக இறங்கி அடிக்கவே முடியாது. ஓகேங்களா? கவுத்தில் தொங்குறாங்க பார்த்தீங்களா, தொங்கிக்கிட்டு ஏறுறாங்க பாருங்கள், அந்தமாரி ஆள் மட்டும்தான் அங்கெல்லாம் வேலை செய்ய முடியும். வெயிட் ஆகிறதுலாம் கண்டிப்பாக அடிக்கவே முடியாது. அதுவே இந்த பலகையில் இரும்பில் வந்து மூஞ்சல் கயிற்றுல கயிறு கட்டின மாதிரி உட்கார வச்சுருக்கிற மாதிரி அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ பேர் வெயிட்டானாலும் இறங்கலாம். ஆனால் கயிறு திடமாக இருந்தால் சூப்பர், யாராலும் செஞ்சிடலாம். கயிறு பிடிக்கிறவங்க கையில் தான் அதோடைய சேஃப்டி இருக்குது, அவங்க 2 பேர் கூட போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இறங்கி அடிக்கும் போது இந்த கொம்புகளை இந்த தொங்கல் கயிற்றுல இந்த மரத்தில் ஒவ்வொருத்தரும் தாண்டி தாண்டி தாவி தாவி அடிக்கிறது தான் ரொம்ப ரிஸ்க்கானது. இதெல்லாம் நான் சுத்தமாக எனக்கு செட்டே ஆகலை பார்க்கும்போது. இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. இதான பெஸ்ட்டு ஆப்ஷன் நிறையவே இருக்குது. அதான் நான் சொன்ன மாதிரி அந்த தொங்கல் கயிறை சொல்கிறேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக இருக்கும்.